வணக்க மக்களே, இந்த காணொலியில் யானைகள், கரடிகள், புலிகள் இவையெல்லாம் நிறைஞ்ச ஒரு காட்டுக்குள்ளே பயணம் செஞ்சு ஒரு குளிர்ச்சியான ஒரு மலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம். நாம் பயணம் செய்யக்கூடிய இந்த பாதை பாதி தூரம் வரலும் நன்றாக இருந்தாலும் மீதி தூரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய சாலையில் தாங்க நாம் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். போகும் பாதையில் பெரிய வளைவுகளையும் ஆபத்தான பள்ளத்தாக்குகளையும் அபாயகரமான வளைவுகளையும் கடந்து அழகான குளிர்ச்சியான ஒரு மலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம். இந்த கோடை காலத்துலேயும் ஓரளவுக்கு பசுமையாக இருக்கக்கூடிய இந்த பகுதி எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். காணொலியை தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஈரோடு மாவட்டம் கடம்பூர் பேருந்து நிலையம் வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம கடம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து கடம்பூர் மலையில் அமைந்துள்ள குன்றி அப்படிங்கிற மலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம். நாம் 1 மணி 45 நிமிடங்களுக்கே கடம்பூர் பேருந்து நிலையம் வந்துட்டோம். நாம் போகக்கூடிய பேருந்து 2 மணி 45 நிமிடங்களுக்கு வரும்னு சொல்லி சொன்னாங்க. நாம் 1 மணி நேரம் காத்திருக்கணும். நாம் போகக்கூடிய பேருந்து வந்துருச்சுங்க. நேரம் சரியாக இப்போ 2 மணி 53 நிமிடங்கள் ஆகுது. இந்த பேருந்து தான் குன்றி போகக்கூடிய பேருந்து. இப்போ நாம் போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. நாம் அந்த முன்னிருக்கையில் அமர்வதற்கு ஓட்டுநர் அண்ணாக்கிட்டையும் நடத்துனர் அண்ணாக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டோம். பேருந்து இப்போது கிளம்பிருச்சிங்க. 3 மணி 7 நிமிடங்களுக்கு பேருந்து எடுத்துட்டாங்க. பேருந்து இப்போது கேர்மாலம் வன சோதனை சாவடி போகக்கூடிய சாலையில் போயிட்டுருக்குங்க. இந்த கடம்பூர் மலைப்பகுதி பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்துலேயும் ஓரளவுக்கு பசுமையாகவே இருக்குங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் அத்தியூர். இந்த கடம்பூர் பேருந்து நிலையம் பக்கத்தில் நிறைய உணவகங்களும் தேநீர் கடைகளும் நிறைய இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துலேருந்து சாலை 2ஆக பிரியுதுங்க. நேராக போனால் கேர்மாலம் வன சோதனை சாவடிக்கு போகக்கூடிய சாலை, வலதுபுறம் திரும்பினா குன்றி மாக்காம்பாளையம் போகக்கூடிய சாலை. நம்மளுடைய பேருந்து வலதுபுறம் திரும்பிடுச்சிங்க. நாம் இப்போது பயணச்சீட்டு எடுத்தாச்சுங்க. கடம்பூர்லேருந்து குன்றி வரையிலும் 20 ரூபாய் பயண கட்டணம் வாங்குறாங்க. குன்றி போகக்கூடிய இந்த சாலை பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான மலைகளுக்கு மேலே நம்ம பயணம் செய்கிற மாதிரி இருக்குங்க. இந்த பகுதியில் சாலையோட வலதுபுறத்தில் நிறைய மாமரங்கள் காணப்படுதுங்க. மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் இந்த பகுதியெல்லாம் பசுமையாக இருக்குங்க. இப்போ கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால இந்த அறுவடையெல்லாம் முடிஞ்சு இந்த வயல்வெளிகள்லாம் கொஞ்சம் காஞ்சி போய் தாங்க காணப்படுது. இந்த பகுதி முழுவதுமாக நல்லா பசுமையாக இருக்குங்க. சாலையோட இடதுபுறத்தில் கரும்பு பயிரிட்டுருக்காங்க. அதே மாதிரி தென்னை மர தோப்புகளும் இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா மாமரங்களும் அதிகம் காணப்படுதுங்க. மேலே முழுவதுமாக வாழை பயிரிட்டுருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு வந்துட்டுங்க. இந்த பகுதியிலையும் மேல்புறத்தில் வாழை அதிகம் பயிரிட்டுருக்காங்க. நாம் அந்த சிறிய சிறிய மலை மேலே ஏறி வரக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய வீடுகளும் காணப்படுது. அந்த வீடுகள் இருக்கக்கூடிய இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஊராக இருக்குங்க. நாம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த சாலை ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. ஒரு பேருந்து போகலாம், அந்த மாதிரி தாங்க சாலை இருக்குது. நமக்கு முன்னாடி எதிர்ப்புறத்தில் 2 சக்கர வாகனங்களோ 4 சக்கர வாகனங்களோ வேறு ஏதாவது வாகனங்கள் ஏதாவது வந்தாவோ அதை கடந்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமந்தாங்க. இப்போ ஒரு கிராமம் வந்திருக்குங்க. அந்த கிராமத்தோட பேர் சின்ன சாலட்டி. இந்த பகுதியில் முழுவதுமாக சில்வர் ஓக் மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. பக்கத்திலே பார்த்திங்கன்னா மான் தோப்புகளும் புளியா மர தோப்புகளும் இருக்குங்க. சாலையோட 2 புறங்களிலும் இருக்கக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம் இந்த வெயிலுக்கு ஓரளவுக்கு எல்லாமே காஞ்சி போச்சுங்க. காட்டுக்குள்ளே போகக்கூடிய இந்த சாலை மிகவும் குறுகலான சாலைங்க. ஒரு பேருந்து போகலாம், அப்படி தாங்க இருக்குது. முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன ஆற்று பாலம் இருக்குங்க. நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார், இதுக்கப்புறம் தான் அடர்ந்த காடுகள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி. காடுகளை பார்த்தாவே தெரியுதுங்க. சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் வழியாக ஒரு நாளைக்கு 2 முறை இந்த குன்றி பகுதிக்கு பேருந்துகள் சென்று வருதுங்க. அந்த பேருந்து கால அட்டவணையை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பலகையில் யானைகள் கடக்கும் பகுதின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குங்க.
முன்னாடி பாருங்கள் யானையோட ஒரு உருவத்தை வச்சு நேராக போனால் மாக்காம்பாளையம் 15 கிலோமீட்டர் தூரம்னு போட்டிருக்கு. வலதுபுறம் திரும்பினா குன்றி 10 கிலோமீட்டர் தூரம்னு சொல்லி அந்த பலகையில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இப்போ நம்மளுடைய பேருந்து வலதுபுறம் திரும்பிடுச்சுங்க. இந்த இடத்துல ஒரு சிறிய ஓடை மாதிரி இருக்குங்க. இதை கடந்து போகிறதுக்காக ஒரு தரைப்பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த தரைப்பாலம் வந்து ரொம்பவே சிதலமடைஞ்சு மோசமான நிலைமையில் இருக்குங்க. அடுத்த ஒரு மழை பெஞ்சு இதில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் அடிச்சிட்டு போயிருங்க. சாலை வந்து பார்த்திங்கன்னா மாக்காம்பாளையம் குன்றி அந்த பிரிவு வரலுமே வந்து நல்லா இருந்துச்சுங்க. இந்த பக்கம் குன்றிக்கு பிரிஞ்சு வரக்கூடிய இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குங்க. சாலையில் போகும்போது ஆங்காங்கே யானைகளோட சாணத்தை பார்க்க முடியுதுங்க. நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணாக்கிட்டலாம் கேட்கும்போது இரவு நேரத்தில் இந்த சாலையில் பயணம் செய்யும்போது யானைகள்லாம் வந்து நடு ரோட்டில் நின்றுருக்குமா. அதே மாதிரி இந்த சாலை பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. அந்த தார் சாலையெல்லாம் பெயர்ந்து எல்லாம் குண்டும் குழியுமாக காட்சியளிக்குதுங்க. இந்த பகுதி முழுவதுமாக காடுகள் தாங்க இருக்குது. இந்த சாலையில் நீங்கள் பயணம் செய்யும்போது மிகுந்த கவனத்தோடு போங்க. ஏன்னா எந்த இடத்துல யானை இருக்குமோ, மற்ற விலங்குகள் எந்த இடத்துல இருக்குமோ அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே வருங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையை பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. அந்த கல்லெல்லாம் பெயர்ந்து ரொம்ப குண்டும் குழியுமாக மோசமாக இருக்குங்க. மருத்துவ உதவிக்காக அவசரத்துக்கு ஏதாவது போனால் கூட இந்த சாலையில் வேகமாக போக முடியாதுங்க. இதை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குங்க. நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச அந்த ஊர் மக்கள் சார்பாகவும் நம்ம யூடியூப் சேனல் சார்பாகவும் நம்ம வேண்டி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த சாலையை கொஞ்சம் சீர்படுத்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நாங்கள் வந்து முன்வைக்கிறோங்க. சாலையை ஒட்டி இருபுறமும் இருக்கக்கூடிய அந்த முட்புதர்கள் எல்லாத்தையுமே வனத்துறையினர் வந்து நீக்கிட்டாங்க. பார்க்குறதுக்கே வந்து சாலை வந்து பெரிய சாலை மாதிரி தெரியுதுங்க. ஒரே ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா, இந்த சாலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த சாலையோட 2 புறங்களும் இருக்கக்கூடிய அந்த முட்புதர்கள்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னா சாலை வந்து மிகவும் சிறிய சாலையாக காட்சியளிக்குங்க. இப்போ அந்த முட்புதர்கள்லாம் நீக்கினதுனால கொஞ்சம் பெருசாக காட்சியளிக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சிறிய ஆறு மாதிரி இருக்குங்க. இங்கேயும் வந்து ஒரு சிறிய தரைப்பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது மேலேருந்து வரக்கூடிய தண்ணி போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல சாலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. அந்த பேருந்து ஒரு பக்கம் அப்படியே சரீர மாதிரியே இருக்குது. இதில் கல் அடுக்கி வச்சு அதில் தாங்க பேருந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஓடையோட மேற்பகுதியில் நிறையா மூங்கில் மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே மூங்கில் மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. சாலையில் ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே ஓடக்கூடிய சிறிய ஓடைகள் வந்து குறுக்காக போகுதுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரைப்பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாமே அடிச்சிட்டு போய் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு தரைப்பாலம் போட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது. இது இந்த சாலையில் வரக்கூடிய 3வது தரைப்பாலங்க. இந்த சாலையில் பேருந்தை இயக்கிற நம்ம ஓட்டுநர் அண்ணாவுக்கும் நம்ம நடத்துனர் அண்ணாவுக்கும் நம்ம பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சாலையில் வந்து பேருந்தை இயக்குறாங்க. ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் சில சமயங்களில் வந்து ரோட்டில் கூட்டமாக நின்றுக்குன்னு சொல்கிறாங்க. மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா சாலை மிகவும் பழுதடைந்து மோசமாக இருக்குங்க. இதில் பேருந்து இயக்கிற நம்ம ஓட்டுநர் அண்ணாவை நம்ம பாராட்டியே ஆகணுங்க. கடம்பூர் மலையில் அமைந்திருக்கக்கூடிய பசுமையான குன்றி மலை கிராமத்தை இங்கே நிலவக்கூடிய இந்த தட்பவெப்ப நிலை, இயற்கை அமைப்பு, இந்த காட்டு வழி சாலை இது எல்லாத்தையுமே வந்து கருத்தில் கொண்டு இந்த பகுதியை இந்தியாவோட குட்டி சுவிட்சர்லாந்துன்னு கூட சொல்கிறாங்க. இதை முறையாக சொல்லலை அப்படின்னாலும் பேச்சு வழக்கில் சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மேடுங்க. இந்த இடத்துல நம்மளுடைய பேருந்தே மிகவும் மெதுவாக தான் மேலே ஏறிச்சிங்க. இதே சாலையில் இரவு நேரத்தில் வந்தால் யானைகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையிலையும் இரவு நேர போக்குவரத்துக்கு தடை போட்டிருக்காங்க. அந்த உள்ளூர் மக்களோட வாகனங்களை தவிர மற்ற வெளியூர் வாகனங்களுக்கு வந்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட சாலைங்க.
இந்த குன்றி பகுதி வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய கடம்பூர் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலை கிராமங்க. குன்றி கிராமம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்குங்க. இது வந்து யானைகள் அதிகம் இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதிங்க. இந்த வனப்பகுதியை யானைக்காடுன்னு சொல்லுவாங்க. குன்றி கிராமம் வந்து பார்த்திங்கன்னா மலையோட உயரமான பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பகுதிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா வளைஞ்சு வளைஞ்சு செல்லக்கூடிய ஆபத்தான சாலையில் பயணம் செஞ்சு தான் இந்த கிராமத்துக்கு போக முடியுங்க. இந்த பகுதியில் யானைகள் மட்டும் கிடையாதுங்க, கரடியோட நடமாட்டமும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். இயற்கையை விரும்புகிறவங்களுக்கும் சாகசமான பயணத்தை மேற்கொள்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த குன்றி பகுதி வந்து ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் பயணம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கருத்துப்பட்டியில் அதை பற்றின தகவல்களை கொடுங்க. கடம்பூர்லேருந்து குன்றி கிராமத்திற்கு 20லேருந்து 25 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடுகள் எல்லாமே காஞ்சி போய் கொஞ்சம் காட்சி அளிச்சுதுங்க. ஆனால் இப்போ வந்து இந்த பசுமையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சாலையோட 2 புறங்களிலும் பாருங்கள், அந்த மரங்கள் எல்லாம் கொஞ்சம் பசுமையாக காட்சி அளிக்குதுங்க. இதை தாங்க கடம்பூரில் இருந்த அந்த மக்கள் சொன்னாங்க, இந்த குன்றி பகுதி இங்கே இருக்கிறத விட ஓரளவுக்கு அங்கே நல்லாயிருக்கும், வெயிலோட தாக்கம் வந்து இங்கே அதிகமாக இருந்தாலும் அந்த குன்றி பகுதியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரியுதுங்க. சாலையோட 2 புறங்களிலும் பசுமையான இந்த மரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நாம் குன்றி மலை கிராமத்திற்கு பக்கமாக வந்துட்டுங்க. இதுதாங்க வன சோதனை சாவடி. வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறையினரோட தங்கும் விடுதிகள்னு சொன்னாங்க. இந்த பகுதியில் பாருங்கள், நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம சாலையோட இடதுபுறத்துலையும் சரி வலதுபுறத்துலையும் சரி வீடுகள் இருக்குங்க. இப்போ வந்துருக்கக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தம் குன்றி இந்திரா நகர். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, அதுக்கப்புறம் மக்காச்சோளம், இது எல்லாமே அதிகமாக பயிரிடுறதா நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். அதுவும் மழை காலத்தில் மக்காச்சோளம் பயிரிடுறதா சொன்னார். இந்த சில்வர் ஓக் மரங்களும் இந்த பகுதியில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து பாருங்கள் மஞ்சள் பயிரிட்டுருக்காங்க. அதெல்லாம் அறுவடை பண்ணி காய வச்சுருக்காங்க. இந்த பகுதியில் நம்ம சாலையோட வலதுபுறத்தில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடுகள் தாங்க காணப்படுது. இந்த இடத்தோட பேர் ஆனந்த நகர். இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் தக்காளி அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. சாலையோட வலதுபுறத்தில் இந்த சில்வர் ஓக் மரங்களும் மற்ற மரங்களும் அதிகம் காணப்படுதுங்க. அந்த ஆனந்த நகரை தாண்டி வந்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய வீடுகள் இருக்குங்க. இந்த இடத்தோட பேர் வந்து குன்றி மாதா கோயில்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து அணில் நத்தம் போக போகிறோங்க. இந்த குன்றியை தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சோம் அப்படின்னா அணில் நத்தம் அப்படிங்கிற ஒரு பகுதி வரும். இந்த அணில் நத்தம் பகுதியிலிருந்து நாம் ஏற்கனவே காணொலி பதிவிட்ட கொங்காடை புதூருக்கு காட்டு வழியில் பயணம் செஞ்சு போகலான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பகுதி தான் பார்க்க இப்போ நம்ம போகிறோம். நம்ம பேருந்தும் அங்கே தான் போயிட்டுருக்கு. இந்த பகுதியில் நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. தார்ஸ் வீடுகளும் இருக்குது, அதே மாதிரி ஓட்டு வீடுகளும் இருக்குங்க. வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி வந்தோடனே இந்த பகுதியில் சாலையோட வலதுபுறத்தில் அதிகமாக இந்த சில்வர் ஓக் மரங்கள் காணப்படுதுங்க. அதே மாதிரி இந்த கோடை காலத்துலேயும் இந்த அணில் நத்தம் போகக்கூடிய இந்த சாலை இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் பசுமையாக தாங்க காட்சியளிக்குது. அதே மாதிரி நம்மளுடைய சாலையோட வலதுபுறத்தில் தக்காளி இதெல்லாம் பயிரிட்டுருக்காங்க. இந்த பகுதியில் வந்து குளிர்ந்த இதமான காற்று அடிச்சிட்ருக்குங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பச்சை பசேல்னு காட்சியளிக்குதுங்க. இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் வீடுகள் காணப்படுது. அதே மாதிரி மேல்நிலை குடிநீர் தொட்டி ஒன்று இருக்குங்க. சாலை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறுகலான சாலைங்க. இப்போவே இந்த பகுதியெலாம் இவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்னா இன்னும் இந்த மழை காலத்திலும் அதே மாதிரி குளிர்காலத்திலும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களோட முதன்மையான தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயமும் அதே மாதிரி இந்த கால்நடை வளர்ப்பு தாங்க.
குன்றி மலை கிராமம் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து ஏறக்குறைய 1000லேருந்து 1200 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து இதமான குளிர்ச்சியான காலநிலை நிலவுதுங்க. அங்கே பாருங்கள், நமக்கு இடதுபுறத்தில் தெரியக்கூடிய இந்த மலைப்பகுதி தாங்க பர்கூர் மலைப்பகுதி. இந்த மலைக்கு பக்கத்தில் தான் வந்து கொங்காடை புதூர் அமைஞ்சிருக்கு. இது கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாமே அறுவடையை முடிச்சிட்டாங்க. திரும்ப மழைக்காலம் வரக்குள்ளே வந்து இந்த சோளம், அதாவது மக்காச்சோளம்லாம் பயிரிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டுநர் அண்ணாவும் சொன்னார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளும் அந்த பழமையான ஓட்டு வீடுகள் தாங்க அதிகம் காணப்படுது. அணில்நத்தம் பகுதியிலிருந்து பர்கூர் மலையில் அமைந்திருக்கக்கூடிய கொங்காடை புதூருக்கு வந்து காட்டு வழியாக போகக்கூடிய அந்த பாதையில் போனோம் அப்படின்னா நிறைய யானைகள் இருக்கும். அதில் போகிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். இந்த இடத்துல ஒரு பெரிய மேடு வருதுங்க. இந்த மேட்டை கடந்து நம்ம போனோம் அப்படின்னா அணில்நத்தம் பகுதியை அடைஞ்சிடலாம். அணில்நத்தம் பகுதிக்கு யாரும் பேருந்து பயணத்தை காணொலி எடுத்து போட்டது கிடையாது. நாம் தான் முதல்ல இந்த அணில்நத்தம் பகுதிக்கு காணொலி எடுத்து போடுறோம். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பல மலை கிராமங்கள் வெளி உலகுக்கு தெரியாமே இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தயவுசெய்து நம்ம கருத்துரை பெட்டியில் சொல்ல வேண்டாம். இயற்கையை விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம்லாம் பிடிக்குங்க. இந்த கோடை காலத்தில் இந்த பகுதி ஓரளவுக்கு பசுமையாக இருந்தாலும் குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட இன்னும் அழகாகவே இந்த பகுதியெலாம் காட்சியளிக்குங்க. இந்த பகுதியில் அதிகமான வீடுகள் காணப்படுதுங்க. அதே மாதிரி சில்வர் ஓக் மரங்களும் நிறைய இருக்குது. ஆங்காங்கே வந்து தக்காளியும் பயிரிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டவரையும் இந்த பகுதியில் அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. ஏறக்குறைய நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே பயணம் செஞ்சு இந்த பகுதியை அடைஞ்சிருக்குங்க. நம்ம ஒரு 3 மணி 7 நிமிடங்களுக்கு வந்து கடம்பூரில் பேருந்து ஏறி குன்றி அணில்நத்தம் பகுதியை 4:30 மணிக்கு மேலே வந்து அடைஞ்சிருக்குங்க. இந்த பகுதி தான் அணில்நத்தம் பகுதி. இந்த இடத்துல நம்மளுடைய பேருந்து வந்து திரும்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டுநர் நான் சொன்னார் முன்னாடிங்க, அந்த வீடு இருக்கக்கூடிய இடத்துல. அதே மாதிரி இந்த பகுதியில் சாலையோட 2 புறங்களிலும் தேக்கும் அதிகம் பயிரிட்டுருக்காங்க. இங்கே தாங்க பேருந்து திரும்ப போகுது. இங்கே முன்னாடி தெரியக்கூடிய அந்த மலை தான் பர்கூர் மலை பகுதி. அந்த மலையில் தான் நம்ம ஏற்கனவே கொங்காடை புதூர் அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம். இந்த பகுதியில் பாருங்கள் நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. பேருந்து இந்த இடத்துல வளைஞ்சி முன்னாடி ஒரு 5 நிமிடங்கள் பேருந்து இங்கே நிற்குன்னு சொல்லி நம்ம ஓட்டுநர் நான் சொன்னார். இந்த பகுதியில் முழுவதுமாக சாலையோட இடதுபுறத்தில் தேக்கு மரங்கள் தாங்க அதிகம் காணப்படுது. இந்த இடத்துல பேருந்து அண்ணா நிறுத்த போகிறார். இப்போ நம்ம பேருந்துலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சுங்க. அப்படியே சுற்றியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஏறக்குறைய ஒரு 1 மணி நேரம் 30 நிமிட பயணங்களுக்கு அப்புறமா வந்து அணில்நத்தம் அப்படிங்கிற பகுதியை அடைஞ்சிட்டோம். இந்த அணில்நத்தம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றி அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இயற்கையை விரும்புகிறீங்களா இருந்தால் மறக்காமல் இந்த பகுதியை ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. இந்த கோடை காலத்துலேயும் ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு அவ்வளோ அருமையாக பசுமையாக இருக்குங்க. இந்த சமயத்திலே இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. குன்றி அணில்நத்தம் வரக்கூடிய பேருந்து கால அட்டவணையை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வரதா இருந்தால் உங்கள் இருசக்கர வாகனத்துலேயும் வரலாம், 4 சக்கர வாகனத்துலேயும் வரலாம். ஆனால் இருசக்கர வாகனத்தில் வர்றது கொஞ்சம் நமக்கு பாதுகாப்பு இல்லாதது. ஏன் அப்படின்னா யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்து கவனமாக தான் வரணும். பேருந்தில் நீங்கள் வரலாம். ஆனால் பேருந்து மதியம் 1 மணி 30 நிமிடங்களுக்கு தான் எடுக்கிறாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.